அழகா நான் டிஎஸ் பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சீரிஸோட நேம் வந்து சோலோ லெவலிங் சீசன் 4 எபிசோட் 16 தான். அதனால நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா உங்களால உங்களுடைய சப்போர்ட் நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம அது கூட இருக்க பெல் ஐகானை ஆன்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோல நோட்டிஃபிகேஷன் வரும். இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 15 எபிசோட் போட்டுருப்போம். அந்த எபிசோட பார்க்கறதுங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். அந்த பிளேலிஸ்ட் போய் செக் பண்ணி பார்த்துருவாங்க. அப்பதான் இந்த கதையை தொடர்ச்சி உங்களுக்கு புரியும். சரிங்க, நம்ம கதை போறோமா? இப்போ இந்த எபிசோட்ல ஒரு ஷேடோ ஆர்மியே மிக பெருசா இப்போ அந்த போர்ட்டல் மூலமா வெளியே வருது. அதான் அந்த கொலாசல் கேட் வழியா எல்லாரும் ரெடியா இருங்க அட்டாக் பண்ண அப்படின்னு சொல்லப்போ ஒவ்வொருத்தரும் தயாரா இருப்பாங்க. உண்மையிலேயே சூப்பரா இருக்கும். பட் ஆனால் நம்ம ஹீரோ யாரும் அசையாதீங்கன்னு ஒரே ஒரு வார்த்தையை சொன்ன அடுத்த நிமிஷம் எல்லாரும் ஸ்டன் ஆயிட்டு ஷாக் ஆயிட்டு பாக்குறாங்க. ஏன் ஏன் இந்த மாதிரி சொல்றீங்க? யாரும் அட்டாக் பண்ணாதீங்க, நிறுத்துங்கடா. மிஸ்டர் ஓவம் ஜின்பு என்ன சொல்றீங்க நீங்க? ஒன்னும் நடக்காது சேர்மேன், இதெல்லாமே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லப்போ அந்த ஷேடோ ஆர்மியோட தலைவன் மாதிரி ஒருத்தர் இருப்பான். அவனும் அப்படி இப்ப கீழே இறங்கி வர இன்னொரு பக்கம் நம்ம அண்டர் சாயை யோசிக்கிறாரு. இவன் என்னதான் நினைச்சு இப்படி பண்ணிட்டு இருக்கான்னு புரியல. என்னதான் பிளான் பண்றான்? இவ்வளவு டிமோனிக் பீச்சஸ் எல்லாத்தையுமே நம்மளால சமாளிக்க முடியும்னு நினைச்சிட்டு இருக்கானா? அதுவும் காத்துலயே வேற அதுங்க நின்றுட்டு இருக்குங்க. ஈஸியா நம்மள அடிச்சுட்டு கிளம்பி போயிட்டே இருக்கும் வேற வேற இடத்துக்கு. இவன் என்னதான் பிளான் பண்றான் தெரியலன்னு சொல்லிட்டு ஹீரோவை பார்த்து அவனும் சொல்ல. அதுக்கப்புறம் ஹீரோவும் அந்த இடத்துல முன்னோக்கி நடந்து போக இப்போ மொத்த படையும் நம்ம ஹீரோவை டார்கெட் பண்ணி நிக்கிறானுங்க. அப்ப அந்த ஷேடோ ஆர்மியோடைய ஒரு கமாண்டர் மாதிரி ஒருத்தனும் அந்த இடத்துக்கு முன்னாடி வர அப்ப ஹீரோவும் ஸ்டைலா நிக்கும் போது அந்த கமாண்டரும் ஹீரோவை பார்க்க ஹீரோவும் அவனை பாக்குறான். அவ பார்த்த அடுத்த நிமிஷமா அந்த கமாண்டர் நம்ம ஹீரோ முன்னாடி மண்டி போட்டு, சார் நான் தான் கிராண்ட் மார்ஷியல் பெல்லியன் அப்படின்னு அந்த இடத்துல தன்னை அறிமுகப்படுத்திக்கிறான். என்னன்னே புரியல. எல்லாரும் வாயடிச்சு போய் பார்த்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த இடத்துல இருக்க மொத்த ஷேடோ பறையும் நம்ம ஹீரோ முன்னாடி தலை வழங்குறானுங்க. எங்களுடைய ரெஸ்பெக்ட நீங்க ஏத்துக்கணும் மை கிங் அப்படின்னு அந்த இடத்துல பார்த்தா மொத்த ஆர்மியும் ஹீரோ முன்னாடி தலை வணங்கி இந்த மாதிரியான ஒரு விஷயத்த பண்ண மிஸ்டர் ஊவும் இங்க என்னதான் நடக்குது ஒன்னும் புரியலையே. தாமஸும் டேய் அங்க என்னடா நடக்குது உன்னால பார்க்க முடியுதானே? டேய் நானும் பார்த்து தாண்டா இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த ஜெர்மனி ஆண்டரும் சொல்ல. ஆமா எங்களால நம்ப முடியல. கிட்டத்தட்ட காமிஷன் சொல்ல போற அந்த டிராகனுக்கு ஈக்குவலா இருக்கிற டிராகன்ஸ் எல்லாம் 3 கிட்ட இந்த இடத்துல கூடி இருக்கு. எப்படி பாரா, ஒவ்வொன்றுமே பயங்கரமா இருக்கு. ஹீரோவும் இப்ப மனசுக்குள்ள யோசிக்கிறான், இதுதான் எனக்கு தெரிஞ்ச உண்மையான ஷேடோ ஆர்மி. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்ப இவனுங்க இந்த போர்ட்டல் வழியா எதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் ஷேடோ மானார்ச்சா இருந்த ஆல்ஸ்பானோடைய ஆர்மியை சேர்ந்தவனுங்களா இருக்கணும். அவனுங்க என் கூட இப்ப ஜாயின் பண்றதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கானுங்க. அப்படின்னா இப்போ என்னோட இந்த பூமியில இருக்க ஆர்மியோட சேர்த்து இவனுங்க இதுக்கப்புறம் என்னுடைய ஷேடோ ஆர்மியில ஒருத்தங்களா மாறிட்டானுங்க அப்படின்னு சொல்லவும் வேற லெவலா இருக்கும் அந்த சீனே பார்க்க. ஹீரோவும் இப்போ அதாண்டா உண்மையான வாரே ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு அவன் வெறித்தனமா நின்றுட்டு இருக்க. அதுக்கப்புறம் சில நாட்கள் கழிச்சு கொரியன் ஹண்டர் அசோசியேஷனை காமிக்க எமர்ஜென்சியான ஒரு மீட்டிங்கை போட்டிருக்காங்க. அதுல என்னன்னா நிறைய கண்ட்ரி சார்பா வந்து கொரியால இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்த அந்த கேட்டோடைய விஷயத்தை பத்தி ஃபுல் எக்ஸ்பிளனேஷனை கொடுக்கறதுக்காக எல்லாரும் இயங்கிட்டு இருக்காங்க. அபிஷியலான அந்த ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறதுக்காக இவங்க எல்லாரும் தயாரா இருக்காங்க. அதுக்கான மீட்டிங் தான் இப்போ இந்த இடத்துல நடந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம அமெரிக்கன் ஹண்டர்ஸோடைய வெறும் சொல்ல போற அந்த கில்ட் வந்து மிஸ்டர் சஞ்சின்போவுடைய லொகேஷன் எந்த இடத்துல இருக்குன்றத நம்ம காட்டிக்கணும்னு சொல்றாங்க. அடுத்த விஷயமா இப்ப இந்த இடத்துல மிகப்பெரிய பேரழிவு நடக்குதுன்னு சொல்லிட்டு இந்த சிட்டியை விட்டு அனுப்பிச்சு வச்ச எல்லா விதமான பீப்புள்ஸையும் நம்ம திரும்பியும் சிட்டிக்கே வர வைக்கிறதுக்காக எவாக்குவேட் பண்றதுக்கான ஒரு முயற்சி எடுக்கலாம்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் ஜிம்மி ஷோன்னு சொல்ல போற ஒரு ஹண்டர்ஸ் சேனல் வந்து நம்ம ஹீரோவை இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக கேட்டிருக்காங்க சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் அந்த இதுல இருக்கிற ஒரு அசிஸ்டன்ட்டும், ஆமா இங்க என்னதான் நடக்குது? ஹண்டர் சஞ்சின்போ வந்து ரொம்பவும் பிரபலம் ஆயிட்டாரு. இதுக்கப்புறம் நம்மளே நினைச்சாலும் அவருடைய ரகசியத்தெல்லாம் பாதுகாக்க முடியாம போயிடுமோ? ஆமா நீங்க அப்படி நினைக்கிறீங்க? கண்டிப்பா இன்டர்வியூல ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட நான் வந்து அந்த டிமோனிக் பேசஸ்லாம் வந்து நம்ம சஞ்சின்போ கிட்ட கூட போய் சேர்ந்துடுச்சுங்க, அவ்வளவுதான் அந்த கொலசோ கேட்டு வந்து மூடிடுச்சுன்னு சொல்லணும்ன்றீங்களா? இல்ல நான் அப்படி ஒன்றும் சொல்லல. அப்ப எப்படி சொல்றீங்க? இன்டர்வியூடைய ரெக்வஸ்ட் எல்லாமே அக்செப்ட் பண்ணிது. நம்ம அதுக்கு சரியான எக்ஸ்பிளனேஷனை நம்ம கொடுத்துதான் ஆகணும். அதுக்காக மிஸ்டர் சஞ்சன் வு அவர் சார்பில் அவர் என்ன யோசிச்சு பண்றாரோ அதுதான் நம்ம பண்ணணுமே தவிர அவருக்கு எதிராவோ அவருக்கு கோபம் வர மாதிரி நம்ம எதுவும் பண்ண தேவையில்ல. இப்போதைக்கு அவரை நம்ம அவர் போக்கிலே வர்றது நமக்கு தான் நல்லது. ஆனா மிஸ்டர் வு வந்து யோசிக்கிறான், எப்படி இந்த கொலோசல் கேட்ல இருந்து வெளியே வந்து இந்த டிமோனிக் பீச்சஸ் எல்லாமே கிட்டத்தட்ட ஹண்ட்ரட்ஸ் இல்ல ஒரு 1000 கணக்கத்திலே மேலேயாச்சும் இருக்கும். 1000 கூட நாடியதுன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட
கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியேப்பட்ட பீச்சஸ் எல்லாமே எப்படி சஞ்சீவோட ஒரு ஆர்மியா சேர்ந்துருச்சுங்க. எனக்கு அதான் புரியல, ரொம்பவும் கன்ஃபியூஷனா இருக்குப்பா. அது மட்டும் இல்லாம அவங்க ஆர்மியா சேர்ந்து அதுக்கப்புறம் பார்த்தா சஞ்சீவ் அந்த இடத்த விட்டு மறைஞ்சிட்டாரு. ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி அவர் மறைஞ்சு நான் பாக்குறேன். அண்டர் அசோசியேஷன் சார்பால் நம்ம இதை புரிஞ்சுக்க முடியலனாலும் கண்டிப்பா அண்டர் சஞ்சீவ் கண்டிப்பா நம்ம கிட்ட மறைக்க மாட்டான்னு நான் நம்புறேன். ஆமா சேர்மன், நீங்க சொல்றது சரிதான், என்ன மன்னிச்சிருங்க, நான் தேவையில்லாம அந்த மாதிரி சொல்லியிருக்க கூடாது, நான் தான் தப்பா புரிஞ்சிட்டு இருக்கேன்னு சொல்ல மிஸ்டர் ஊவும் பெருமூச்சு வரான். நல்ல வேலை சஞ்சீன்வோ, நீ இப்ப என்னதான் பண்ணிட்டு இருக்கன்னு தெரியலையே அப்படின்னு நம்ம ஹீரோவை பத்தி அவரு யோசிக்க. அப்புறம் நம்ம ஹீரோ இருக்கிற இடத்த காமிக்க அவன் பார்த்தா ஒரு மறைவான மலைப்பகுதிக்கு பின்னாடி வந்திருக்கான். அந்த இதுல நம்ம டஸ்கோடைய கையில பார்த்து நின்றுட்டு இருக்கும் போது அந்த இதுல இவன் பூமியில வச்சிருந்த ஆர்மியும் கூடவே ஆஸ்பானோடைய இன்னொரு ஆர்மியும் இந்த இடத்துக்கு புதுசா வந்தவனுங்க ரெண்டு பேருமா நேருக்கு நேர் நின்று பார்த்துட்டு இருக்கானுங்க. அப்ப பெல்லியான ஹீரோ கிட்ட கேக்குறான், ஒரு நிமிஷம் இருங்க மைக்கிங், இப்ப வரப்போற பேட்டில பொறுத்த வரைக்கும் நீங்க சொல்றத பார்த்தா இப்போ இந்த இடத்துல இருக்க இந்த ரெண்டு ஃபோர்ஸஸையும் ஒன்னா இணைச்சி ஒரு விதமான மிலிட்ரி ட்ரைனிங் கொடுக்க போறீங்களா என்ன? பண்ணலாமா? உண்மையிலேயே பண்ணலாம்டா, அதெல்லாம் எந்த தப்பும் கிடையாது. ஏன்னா இவனுக்கு யாரும் சாக மாட்டானுங்க. வெறுவோம் மைலிஜ் ப்ளீஸ் என்ன டெஸ்ட் பண்ணுங்க. அது என்னன்னா அந்த கிராண்ட் மார்ஷியல் பொசிஷன்றதுக்காக நான் குவாலிஃபை ஆக விரும்புறேன். என்னது கிராண்ட் மார்ஷியல்ன்ற பொசிஷனுக்காக நீ குவாலிஃபை ஆகணுமா? அப்புறம் பார்த்தா அந்த பெல்லியனும் இவன் திடீர்னு நம்ம இடத்துக்கு வேட்டு வைக்க பாக்குறான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பார்க்க இப்ப ரெண்டு பேருக்கும் மோதல் வரப்போதே. பெல்லியனும் பெருவை பார்க்க ஆசியனா ஒரு கமாண்டரா உன்னை சேலஞ்ச் பண்ணுடா கிராண்ட் மார்ஷியல் பெல்லியன். ரெண்டு பேரும் சண்டை போடுவோமா? ஹீரோவும் ஓஹோ ரெண்டு கமாண்டர்ஸ் கோழிய சண்டையா, வெறித்தனமா இருக்கும் போதுன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் சண்டையை ஆரம்பிக்கும். தக்காளி வெறித்தனமா ரெண்டு பேரும் போஸ் கொடுத்துட்டு இருக்க. பெரு கத்துறான், வாடா இன்னைக்கு உன் பொசிஷன் எனக்கு தானு சொல்லிட்டு அவனும் சண்டைக்கு போக, இன்னொரு பக்கம் பெல்லியனும் தன்னுடைய ஸ்வாட் எடுக்க. அந்த ஸ்வாடை பார்க்கவே அற்புதமா இருக்கும். ஹீரோ அந்த ஸ்வாடை பார்த்துட்டு இவன் யூஸ் பண்ற ஸ்வாடை பார்க்கும்போது கண்டிப்பா நான் ஈகிரிஸ் கொடுத்த அந்த கிரேட் ஸ்வாட் மாதிரி தான் எனக்கு ஞாபகம் வருது. ஈகிரிஸ் கிட்ட கொடுத்த நான் ஸ்வாகட்டை கம்பேர் பண்ணாலுமே இவனுடைய ஸ்வாட் ரொம்பவும் பெருசா இருக்கு, பட் சேமா தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம இவனுடைய கண்கள் ரொம்பவும் ஷார்ப்பாவும் பவர் எல்லாமே ரொம்ப ஸ்பீடா இருக்குன்றது எனக்கு நல்லாவே தெரியுது. பெரு அதுக்கப்புறம் செம வேகமா போயிட்டு அவன் அட்டாக் பண்ணலாம் பார்க்க, பெரு உனக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பை நல்லா பயன்படுத்திக்கன்னு சொல்றான் ஹீரோவும். அந்த டைம் பெல்லியனும் தன்னுடைய ஒரு அட்டாக்கை பயன்படுத்துவான். பார்த்தோம் அந்த ஸ்வாடு அப்படியே ஒரு செயின் லாக் மாதிரி, அதான் சாட்ட மாதிரி மாறுது. ஹீரோ இதை பார்த்துட்டு டேய் என்னடா பண்ற மாதிரி பார்த்துட்டு இருக்க. பெல்லியன் அதை போட்டு தரல அடுத்த நிமிஷமே அவ்வளவு பெருசா ஒரு மாதிரி நம்ம பெரு கிட்ட போயிட்டு லாக் பண்ணலாம் பார்க்க. பெருவும் என்னடா கோமாளி தானம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கிட்ட போயிட்டு அடிக்கலாம் பார்க்க. பட் ஆனா அடுத்த நிமிஷமே பெல்லியன் போட்டு இழுப்புல அந்த ஸ்வாடே மொத்தமா அவனை அப்படியே சங்கிலி போட்டு கட்டி வைக்கிற மாதிரி லாக் பண்ணி விட்டுருது. பெரு அவ்வளவுதான் மாட்டிக்கினா. ஹீரோவும் எனக்கு தெரிஞ்சு இது ஆல்ரெடி முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன் இந்த சண்டை. அது மட்டும் இல்லாம அவன் பண்ண அட்டாக்ல பெருவோடைய அட்டாக் எல்லாத்தையுமே அவன் இன்ஸ்டன்டா எந்த ஒரு ரிஃப்ளெக்ஷனும் இல்லாம அப்படியே நியூட்ரலைஸ் பண்ணிட்டான். நல்லாவே தெரியுது, நான் எதிர்பார்த்தது காட்டிலையும் இவன் கிட்ட கொஞ்சம் பவர் இருக்கதான் தெரியுது. இவன் கிராண்ட் மார்ஷல்ன்ற பேருக்கு தகுதியானவன் தான். பெருவோன பக்கம் கீழே கடத்துறவன் செம்ம காண்டாயிரான். பட் இருந்தாலுமே இந்த சண்டை முடியலன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஹீரோவா சொல்ல, அதுக்கப்புறம் பார்த்தா பெரு அவன் கிட்ட போயிட்டு கத்த ஆரம்பிக்கிறான். எவ்வளவு தைரியம் என் மேல கை வச்சிருப்ப, நான் உன்னுடைய இடத்த எடுக்காம விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் கத்து. அதுக்கப்புறம் இப்ப பெய்ஜிங்கோடைய இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டை காமிக்க இந்த சைனீஸ் ஜியாங்காங்ன்ற ஆண்டரும் அந்த இடத்துல கிளம்ப பார்க்க, அவனால முடிஞ்ச அளவுக்கு கொரியாவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டான், சவுத் கொரியாவுக்கு. அதுவும் இந்த பேட்டில் அதை நினைச்சு பெருமையா இருக்கிறதுனால இப்போ அவனுடைய இடத்துக்கு கிளம்புறதுக்காக ரெடியா இருக்கான். அதுக்கப்புறம் அவனுடைய ஆளுங்கிட்ட முக்கியமான ஒரு விஷயத்த பேசிட்டு வந்துட்டே இருக்கும் போது, என்னடா சொல்லிட்டு இருக்கீங்க, எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது, அந்த மேஜிக் பீச்சஸ் எல்லாமே இப்போ சஞ்சீன் கூட தானே சேர்ந்துருக்கு, அவன் எல்லாத்தையும் பார்த்துப்பான், அவன் தோத்து போயிட்டதா அர்த்தம்லாம் கிடையாது, நம்ம அடுத்த கட்டமா நம்ம வேலையை போய் பார்ப்போம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவன் ஏர்போர்ட்ல ஏரோப்ளைன்ல ஏறலாம் சொல்லிட்டு வெளியே வரலான்னு பார்க்க, அங்க பார்த்தா திடீர்னு ஒரு போர்ட்டல் கிரியேட் ஆகுது வானத்துல. இவன் இதை பார்த்துட்டு ஷாக்காவ, அடைச்சா இதுக்கு வாய்ப்பே இல்ல எங்கேயுமா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்க. அதுக்கப்புறம் வேற ஒரு டிமென்ஷன்ல ஒருத்தனும், ஓ அப்படியா, ஷேடோ மானாச்சுக்கு எதிராவே திரும்பிட்டானா, அப்ப நான் இதுக்கப்புறம் எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன், மானார்ச் ஆகிய நீங்க மிச்ச பேர் யாரும் எதுவும் பண்ணாதீங்க, ஏன்னா உங்களை மாதிரியான லூசர்ஸை வச்சு எதுவும் பண்ண முடியாது, என்னுடைய பிரமாதமான சோல்ஜர்ஸ் வச்சு அவனுங்க மொத்த பேரையும் நான் அடக்குறேன், பேட்டிலுக்கு ப்ரிப்பேர் ஆகுங்க அப்படின்னு சொல்ல, இவன் தான் அந்த டிராகன் கிங்கு. அவனுக்கு முன்னாடி பார்த்தா ஏகப்பட்ட டிராகன்ஸ் எல்லாமே தயாரா இருக்கு. அதோட
இந்த இடத்துல இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ அப்படின்னு கமெண்ட் சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிக்க நம்புறேன். பிடிச்சிருந்த லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் கூட இருக்க பெல்லைக்கன் ஆன்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வழக்கம் போல இந்த எபிசோட பிரமாதம் வந்திருக்கும். முடிச்சலுக்கு ஸ்கிப் பண்ணா பார்த்துருவீங்க நம்புறேன். சரிங்க, சிலம்பத்தோட இந்த வீடியோ முடிச்சுப்போம்.